ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ட்ராமா பற்றி சொல்லணும்னா வழக்கம் போல் இதுவும் ஒரு டக்கரான ட்ராமா தான். ஆன்கோயிங்கில் போயிட்டுருக்கு. நம்பர் 1 ட்ரெண்டிங்காக இருக்குது. சரி பார்க்கலான்னு பார்த்தேன். பட் எபிசோடில் நல்லா இருந்தங்காட்டி உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும்னு போட்டிருக்கேன். ஒன்லைனரில் சொன்னால் இந்த கதையை மாறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது. ஸோ எபிசோட் போக போக நம்ம டக்குன்னு பார்த்துடலாம். பட் இந்த ட்ராமாவில் உங்களுக்கு பிடிச்ச ஒரு மெயின் விஷயமே உங்களோட ஃபேவரட் ஹீரோ, அதாவது நம்மளோட ஃபேவரட் ஹீரோ இருக்கார். அவரோட ஆக்டிங்கை பார்க்குறக்கே இந்த ட்ராமா பார்க்கலான்னு வச்சுக்கோங்களேன். சரி வாங்க டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது ட்ராமா வாய்ஸ் ஓவர். ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இங்கே போலீஸில் ஏதோ ஒரு காரை சேஸ் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அந்த கார் பார்த்தீங்கன்னா ரெட் கலர், அது நல்லாவே தெரியுது. பட் யார் எவ்வளோ சேஸ் பண்ணாலும் சரி அது பாட்டுக்கு போயிட்டு இருக்க. இங்கே போலீஸே பரபரன்னு தேடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா எவனோ ஒருத்தர் சும்மா ராக்கிங்காக நடந்து வந்துட்டு இருக்க. இங்கே ஒரு பொண்ணு இருக்குன்ட்டு மாற்றி காட்டிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராமாவோட மெயின் கேரக்டர்ஸ். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் ஒலிம்பிக்ஸ் சொல்லுவாங்களே, அதுக்கு சரியான டஃப் ஃபைட்டு கொடுத்து மெடல் வாங்கி ஜெயிச்சவங்க. அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த ட்ராமா வரும். ஸோ இன்ட்ரடக்ஷனே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ தான். அவன் கோல்டு மெடல் வாங்கிட்டு ஒரு லுக்கை விட்டுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் ஒருத்தன் பார்த்தீங்கன்னா இந்த கத்திச்சண்டை இருக்குல்ல, அதில் சரியாக விளையாண்டு அவன் ப்ரைஸ் அடிச்சுட்டு இருக்க. இன்னொருத்தன் வெஸ்ட்ரிங்கில் கலக்கிட்டு இருக்கன்ட்டு எல்லாமே நம்ம ஸ்டார்ஸை பற்றி தான் காட்டிட்டு இருக்காங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கோல்டு மெடல் வின் பண்ணிட்டாங்க. அவர் சந்தோஷத்தோட உச்சியில் கத்திக்கிட்டு இருக்காரு. 5 நிமிஷம் கழிச்சு அவரோட லைஃப் ப்ரெசென்ட்ல எப்படி இருக்குன்னு காட்டுறாங்க. பாவம் காக்கா கூட அசிங்கம் பண்ணுற அளவுக்கு நம்ம ஹீரோவோட வாழ்க்கை ரொம்பவே அசிங்கமாக போயிட்டு இருக்கு. அப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக அவருக்கு நோட்டிஃபிகேஷன் வருது. இந்த மாதிரி ஏதோ லொக்கேஷன் அனுப்பியிருக்காங்க. வரண்டா என் வேலை ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ போலீஸாக இருக்காங்க. ஆக்சுவலாக இது என்ன கதைன்னு தெரியல. இன்னொரு பக்கம் சீஃப் ஒருத்தவங்க பெட்ரோல் பங்க் அடிச்சிட்டு இருக்காங்க. என்னடா இது 500 ரூபாய்க்கு இவ்வளோ தான் வருது அப்படின்ட்டு அவர் பெட்ரோல் பங்கை உதச்சிட்டு இருக்க. அவனோட ஓனர் வந்துடுறான். சரி சார் இந்தாங்க சார் அப்படின்ட்டு அவரோட ஓட்ட காரை எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. பட் பார்த்தீங்கன்னா காரோட நிலைமை அவ்வளோ மோசமாக இருந்தாலும் போலீஸ் வேலையை போக கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. இவர் கழுவுறது தாங்க முடியாமல் கார் அப்போவே பஞ்சர் ஆகி சீஃப் நாடு ரோட்டில் கத்திட்டு இருக்க. இன்னொரு பக்கம் கமிஷனரை காட்டுறாங்க. அவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு கேஸை பற்றி சீரியஸாக பண்ணிட்டு இருக்காங்க. என்னடா பண்ணிட்டு இருக்கானுங்க அவனுங்க அப்படின்ட்டு. கமிஷனருக்கு லெஃப்ட் ரைட்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா அசிஸ்டன்ட் மட்டும்தான். அவர் ஒன்றும் இல்லை சார் முடிச்சிடலாம் சார்னு சொல்லிட்டு இருக்க. சீஃப் பார்த்தீங்கன்னா லேட்டாக போகிறாரு. கமிஷனருக்கு சரியான காண்டு. ஃபர்ஸ்ட் டேவே இவ்வளோ லேட்டாக வரியா? எவ்வளோ நாள் சஸ்பெஷன் கழிச்சு ஜாயின் பண்ணியிருக்க? பத்தாததுக்கு என் டீம் இன்னும் 1 வருஷத்தில் முடிய போதுன்னு உனக்கு என்ன எகத்தாலமான்ட்டு இவர் போட்டு அடிச்சிட்டு இருக்க. அதுக்குள்ளே ஏதோ கால் வருதுன்ட்டு சரின்ட்டு கிளம்பிடுறாங்க. அசிஸ்டன்ட் இதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கான். சீஃபும் வேலையில் வழி இல்லாமல் வாங்கி கொட்டிக்கிட்டு இருக்க. ஏன்டா இந்த காரை இன்னும் ஓட்டிகிட்டு இருக்கேங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காங்க. என்ன பண்ணுறது, வாங்குற சம்பளம் என்னோட பொண்டாட்டி பிள்ளைகளுக்கே பற்ற மாட்டேது. அப்புறம் நான் எங்கன்னு போய் வார் வாங்குறது அப்படின்ட்டு பேசிகிட்டு இருக்க. இவர் பார்த்தீங்கன்னா இந்த ஏடிஎம் கார்டுன்னு கொடுக்குறாங்க. சும்மா கொடுக்க மாட்டீங்களேன்னு கேட்டுட்டு இருக்க. அப்போ தான் அசிஸ்டன்ட் ஒரு விஷயத்த சொல்கிறாங்க. எவனோ ஒருத்த பார்த்தீங்கன்னா பெரிய திருடனாமா, அவன் பேர் தங்கப்பனாமா. அவனை மட்டும் நீ பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ, நல்ல லம்பா அமௌண்ட்டு கிடைக்கும். பத்தாததுக்கு உனக்கு ப்ரொமோஷன் கிடைக்க நிறையவே வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்க. சீஃபுக்கு இது மேலெல்லாம் நம்பிக்கை இல்லை. அதோட இன்னொரு ஹெல்ப் அப்படின்ட்டு இவர் வேற எதையோ கேட்டுட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அடகு கடையில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். இதெல்லாம் உண்மையான கோல்டா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. ஆமாம் சார் இருங்க அப்படின்ட்டு இவனை பற்றி ஆர்டிக்கல்லாம் வந்திருக்கும்ல, அந்த மெடலுக்காக ப்ரூஃப் பண்ண ஆர்டிக்கல் எல்லாம் எடுத்து காமிச்சிட்டு இருக்கான். இன்னும் கூட நீங்கள் நம்பலைன்னா அதை கொடுங்க சார் அப்படின்ட்டு மெடலெல்லாம் வச்சு அப்படியே ரீக்ரியேட் பண்ணிக்கிட்டு இருக்க. பாவம் பாருங்க மனுஷனோட நிலைமையை. இன்னொரு பக்கம் சீஃப் கிட்ட பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உனக்கு ஒரு ஆளை கூட்டிகிட்டு வர போகிறேன், அவன் தான் உன்னோட அசிஸ்டன்ட்டு நம்ம ஹீரோவை அறிமுகப்படுத்துகிறாங்க. ஆக்சுவலாக நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ பிரச்சனையெல்லாம் டீப்ரமோட் ஆகிட்டாங்க. இப்போ நீ தான் அவனை எப்படியாச்சும் ஒழுங்காக கைட் பண்ணணும். அப்படி மட்டும் நீ கைட் பண்ணன்னு வச்சுக்கோ, உனக்கு கமிஷனர்கிட்ட நல்ல பேர் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோவோட டீம்லேயே இந்த காசு வாங்கிட்டு லஞ்சம் வாங்கிட்டு ஃப்ராட் பண்ணுற வேலையெல்லாம் நடந்திருக்கும். அதனால உண்மை தெரிஞ்சு அவங்க டீம்மேட்ஸை போட்டு பொழந்து எடுத்திருப்பாங்க. அப்படி இருக்கிறவனை நான் எப்படியா கைட் பண்ணுறது அப்படின்னு கேட்டுட்டு இருக்கேன். இப்போ ஹீரோட்ட சுத்தமாக காசுங்கிறது 5 பைசாக்கு இல்லை. அந்த டீம்மேட்ஸோட ஹாஸ்பிட்டல் பில்லையும் ஹீரோ தான் கட்டிட்டு இருக்கான். அதனால் இப்போதைக்கு ஒரு பிரச்சனை இல்லை, அவனை கைட் மட்டும் பண்ணு. ஏன்னா நீ தானே பாக்ஸிங்லேருந்து அவனை சேர்த்து விட்டது, போலீஸ் வேலை வாங்கி கொடுத்தது எல்லாம் நீ தானேன்னு சொல்லிட்டு இருக்க. சீஃபு அவன் மூக்கில் ஒரு குத்து விட்டா நான் அந்த பக்கம் போய் விழுந்துருவேன் தெரியுமா அப்படின்ட்டு இருக்க. உனக்கு ப்ரொமோஷன் வேணா நீ பண்ணி தான் ஆகணும். இத்தனை நாளைக்கு தான் சும்மா அலக்கையாவே சுற்றிக்கிட்டு இருப்பேன். ஒரு ரிஸ்க் எடு, ட்ரை பண்ணு. எப்படியோ கமிஷனர்கிட்ட ப்ரொமோஷன் வாங்கிட்டு வேலையை காசு சம்பாரிச்சுட்டு போ அப்படின்ட்டு அசிஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோயின் ஹானை காட்டுறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா ஏதோ ஆட்ரோடாட்ட இருக்கு, அதை பண்ணிக்கிட்டு இருக்க. கரெக்டாக கமிஷனர் கட் சொல்லிட்டு, ஏமா உனக்கு ஒரு கண்ணு அப்படியே நெருப்பு மாதிரி வைக்கணும் தெரியாதா, நல்லா நெருப்பாக வரணும் அப்படின்ட்டு உள்ளேருந்து கொண்டு வான்னு சொல்லிட்டு இருக்க. அவள் கடுப்பாகி இதோட என்ன விட்டுருவீங்களா கடைசி தடவையா அப்படின்ட்டு கேட்டுட்டு இருக்கா. அவளும் முடிஞ்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா எப்படியோ அந்த ஷூட்டை பக்காவாக பண்ணி கொடுத்துட்றா. பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் கமிஷனர் பேசிட்டு இருக்காரு. இந்த டைம் பாரு, இந்த மாதிரி நடக்கிற விஷயம் எல்லாமே அப்படியே பக்காவாக இருக்கணும். இந்த நியூஸில் பேப்பரில் எல்லாமே நம்ம பண்ணுற ஆப்ரேஷன் பெருசாக வரணுன்ட்டு அந்த ஆப்ரேஷனுக்கு உண்டான வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. ஆப்ரேஷன் தங்கப்பண்ணு பேர் வச்சு ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் டீம் இருக்குல்ல, அங்கே தான் வேலை செஞ்சுட்டு இருப்பா. ஷூட்டிங் ஃபோர்ஸில் இப்படி இருந்தவ எதுக்கு நம்ம டிபார்ட்மெண்ட் வந்து சேர்ந்தான்ட்டு எல்லாம் காசிப் பேசிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோயின் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் வராங்க. வந்த உடனே பார்த்தீங்கன்னா அவளுக்கு இந்த ட்ரங்க் அண்ட் டிரைவ் கேஸ் எல்லாம் இருக்குல்ல, அதை கொண்டு வந்து விசாரிக்க கொடுத்துட்டு இருக்காங்க. ஹீரோயின் மும்மரமாக அந்த இன்வெஸ்டிகேஷன்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கா. நின்னா நம்ம டீமை விட பக்கத்து டீமுக்கு தான் சப்போர்ட் பண்ணவா போல, நீயே பேசாமல் அங்கே போயிடலாம் போலன்ட்டு அவங்க கொஞ்சம் நக்கல் அடிக்கிற மாதிரி
சொல்லிட்டு இருக்காங்க. ஆல்ரெடி உன் பேரை பார்த்தீங்கன்னா கமிஷனர்கிட்ட நான் எவ்வளவோ டைம் சிபாரிசு பண்ணிட்டேன், ஆனால் அவர் ரிஜெக்ட் பண்ணுறாரு. அது வேஸ்ட் இல்லை, நீ பேசாமல் இங்கே இருக்கலாம்ல. இதெல்லாம் நீ படத்தில் தான் பார்க்க முடியும், இந்த ஷூட் பண்ணி திருடனை பிடிக்கிறதா. ரியல் லைஃப்லலாம் இப்படி தாங்கிற மாதிரி அவளை ரொம்பவே டிமோட்டிவேட் பண்ணிட்டு இருக்க. இந்த குரூப் ஆஃப் ஆளுகளாக போகிறத பார்த்து இவ கொஞ்சம் பொறாமையில் உட்காந்துட்டு இருக்கா. சரி நம்ம தலையெழுத்து வேலையை பார்ப்போன்ட்டு இவ ஏதோ ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்க. இங்கே நம்ம ஹீரோவா கன்னை வச்சு டார்கெட் பண்ணுறதுக்கு பதிலாக இவன் கையை வச்சே டார்கெட் பண்ணிட்டு இருக்கான். இப்படி போனன்னு வச்சுக்கோ, அந்த திருடனை தான் உன்னை பிடிப்பான் அப்படின்னு சீஃப் கலாச்சிட்டு இருக்க. ஹீரோ சும்மா வம்பளுக்கிற மாதிரி என்ன சீஃப் எப்படி இருக்கீங்க அப்படின்னு பேசிட்டு இருக்காங்க. இதில் இந்த ஜாக்கெட் வேற, ஏண்டா யாராச்சும் அண்டர் கவரில் ஜாக்கெட் போட்டு சுற்றுவாங்களான்னு சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கன் இல்லாத குறை தான், அப்படியே ப்ராக்டிஸ்லாம் பலமாக பண்ணுறான். இப்போ பாருங்க இன்னைக்கு நான் எப்படி பிடிக்க போறேன்ட்டு திருடனை பார்க்க கூட இல்லை, இவன் உட்காந்து புஷ்அப்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டான். நீ இன்னைக்கு ஒரே ஒரு விஷயம் மட்டும் பண்ணு, எதுவுமே பண்ணாத, எனக்கு பண்ணுற பெரிய ஹெல்ப்பே அதுதான். நீ அப்படி இருந்தாலே நானே திருடனை பிடிச்சிருவேனான்ட்டு சீஃப் ஹீரோவை எதுவுமே பண்ண வேண்டான்ட்டு சொல்லிட்டு ஓடிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் இவங்க எல்லாம் ஒருத்தனை டார்கெட் பண்ணியிருப்பான்ல, அவன் பார்த்தீங்கன்னா கூலாக காய்கறி வாங்கிட்டு வந்துகிட்டு இருக்கான். வரும்போதே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அங்கே அண்டர் கவர் போலீஸ் தான் இருக்கு. இதை அயன் பண்ணிடு அப்படின்ட்டு அவன் கொடுத்துட்டு போக, அது கூட பார்த்தீங்கன்னா அண்டர் கவர் போலீஸ் தான். டாப் டு பாட்டம் எல்லாம் அவங்க அழுகு தான் உள்ளே இருக்காங்க. திடீர்னு ஏதோ நெருப்பு வெடிக்க இவங்கெல்லாம் கத்திட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா வாக்கி டாக்கியில், சீக்கிரம் பிடிங்க என்னாச்சுன்ட்டு. அது ஸ்பீக்கராக போய் கேட்டுருது. இவன் உடனே பார்த்தவன் பறந்தடிச்சுட்டு ஓடிக்கிட்டு இருக்க. இவங்க போலீஸ் எல்லாம் பின்னாடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. மேலே தான் அந்த தங்கப்பெண் இருக்கான்ல, அவன் பார்த்துறான், டேய் தங்கப்பெண் அங்கே இருக்காண்டா போய் பிடிங்கடா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. எல்லாம் ஓடிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சீஃபுக்கு இன்ஃபர்மேஷன் வருது, அவன் சீஃப் இருக்கான்ல அந்த ஏரியாவை நோக்கி தான் வந்துட்டு இருக்கான்ட்டு. இவரோ மும்மரமாக ரெஸ்ட் ரூம் போயிட்டு இருக்க. ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க, டே இந்த மாதிரி அவன் இங்கே தாண்டா வரான், எப்படியாச்சும் பிடிச்சிடறான்ட்டு. கரெக்டாக அந்த தங்கப்பெண் பார்த்தீங்கன்னா சீஃபை பார்த்துட்டான். பார்த்த உடனே அவன் ரூம் அப்படியே லாக் போட்டுட்டு அவன் ஓடிக்கிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா ஏதோ கண்ணாமூச்சி ஆடுற மாதிரி பறந்து விளையாடிட்டு இருக்காங்க. அவனை பிடிச்சிட்டாங்க. சரி பாக்ஸர் எப்படி கையும் களவுமா சூப்பராக பிடிச்சிருவாருன்னு பார்த்தா அவனை அடிச்சுட்டு அவன் ஓடிக்கிட்டு இருக்கான். ஹீரோ எவ்வளவோ ட்ரை பண்ணுறாரு. பட் அவன் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க கட்டை இருக்கும்ல, அதுலேருந்து எடுத்து காட்டி அடிச்சிட்டு இருக்க. அதில் ஹீரோவோட கண்ணாடி தெரியுது. அதை பார்த்தோன்னே மையா அப்படியே ஃப்ளாட் ஆகிட்டாரு. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இவனுக்கு தங்க கலரில் பல்லு இருக்கு, அதனால தான் இவனை தங்கப்பன்னு சொல்கிறாங்கிற மாதிரி இன்ட்ரோ கொடுத்துட்டு இருக்க. ஹீரோ ஃப்ளாட் ஆகிட்டாங்க. சீஃபை வந்து திருடனை பிடிப்பாரா இல்லை ஹீரோவை பார்ப்பாரா, டே எந்திரா அப்படின்ட்டு இருக்க. எல்லா மொத்த டிபார்ட்மெண்ட்டும் வந்துடுது. இப்போ பழி எல்லாமே பார்த்தீங்கன்னா இவங்க மேலே தான். ஆக்சுவலாக இவங்க தானே பிடிச்சிருக்கணும், இப்படி விட்டுட்டாங்க அப்படின்ட்டு மொத்த டிபார்ட்மெண்ட்டும் கடுப்பில் சுற்றிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா இது ஒரு டிராஃபிக் செக்யூரிட்டி மாதிரி இருக்குது. குழந்தைகளை பார்த்து கூட்டிகிட்டு போகிறாங்க. பட் ஃபஸ்ட்டு எபிசோடில் பார்த்தோம்ல அதே மாதிரியே ஒரு ரெட் கலர் கார் வந்து அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருக்க. ஒரு டிராஃபிக் போலீஸ் தான் காப்பாற்றுறாரு. இவர் பேரு கிம்மு. இவர் கொஞ்சம் கடமை உணர்ச்சி கொஞ்சம் ஜாஸ்தி கொண்டவர். அந்த காரை எப்படியாச்சும் சேஸ் பண்ணி பிடிக்கணும்னு பேசிட்டு இருக்க. அதுக்குள்ளே அவங்களோட ஹெட் வந்து சரி பிடிச்சிடலாங்கிற மாதிரி பேசிட்டு போகிறாங்க. அப்புறம் தான் இவங்க எல்லாம் அவருக்கு பின்னாடி போய் பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ப்ரொமோஷனுக்கு இவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான் தானே, ஆனால் பாவம் இவனுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்ட்டு இருக்க. எப்படியோ இவன் அத்லெட் தானே வாங்கிடுவாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இவரை உட்காந்து கேட்டுட்டு தான் இருக்காரு. அப்போதான் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ அவங்க நடந்து போகிறத பார்க்குறாரு. ஹீரோ பார்த்தீங்கன்னா சீஃப் கூட நின்றுட்டு இருக்காங்க. உள்ள அடி விழுகிறதுலாம் இடி மாதிரி கேட்டுட்டு இருக்க. சீஃப் சாகரோன்னு தெரிஞ்சிருச்சுங்கிற மாதிரி ரிப்பேர் பண்ணிட்டு கரெக்டாக ரெடி ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்போதான் பக்கத்தில் இருக்க டீம்மேட்ஸ்லாம் வருவாங்கல்ல, அவங்க வந்து ஹீரோவை கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. உன்னால எவ்வளோ பெரிய ப்ராப்ளம் தெரியுமா அப்படின்ட்டு. சீஃப் என்னதான் இருந்தாலும் நீ கொஞ்சம் ஓவராக பேசுகிறங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஏய் போலீஸ் பிள்ளை பற்றி உனக்கு என்ன தெரியும், நேற்று வந்து நீ எல்லாம் எங்கள் டீமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கக்கூடாதுங்கிற மாதிரி சீஃபையும் சேர்த்து மூஞ்சில் வச்ச மாதிரி பேசிட்டு போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ காடியெல்லாம் விழுந்திருக்கும். அவன் தொடச்சிட்டு வந்துட்டு இருக்கும்போது தான் இந்த கிம் இருக்கார்ல அவரை போய் பார்க்குறான். ரெண்டு பேரும் ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணுறங்காட்டி ஒரு 5 நிமிஷம் பேசிட்டு அவங்க வேலையை பார்க்கலான்ட்டு போயிடுறாங்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த என் பையனுக்காக அதை வச்சிருப்பேன்ட்டு பேண்டேஜ் ஒட்டிக்கோ அப்படின்னு கிம்ம கொடுத்துட்டு போக இவனும் வாங்கிட்டு வெளியே வந்துட்டு இருக்கான். தலை சரியான வெளி. பட் அப்படி இருக்கும்போது இவன் மிஸ் ஹானுன்ட்டு ஒரு பொண்ணை பார்க்குறான். இந்த ஷூட்டிங் கேர்ள் இருக்காங்களே, பார்த்த உடனே சரி இவன் பல்ல அப்படி போயிட்டுருக்கு. அவ்வளோ சிரிப்போட பார்த்துக்கிட்டு இருக்க. அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா அவளோட பேனர் சிரிச்சிட்டு இருக்காள். அதை பார்த்துட்டு இப்போ உன் வாழ்க்கையில் சிரிப்பொண்ணு தான் குறையா அப்படின்ட்டு அதை தள்ளி விட்டுட்டு போயிட்டு இருக்கா. இவனா ஓடி போய் அந்த பொண்ணு பின்னாடியே ஏய் இருப்பா அப்படின்ட்டு அரிசி மூட்டைனே கூப்பிட்டு போயிட்டு இருக்கா. அந்த புள்ள பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டை போட்டு அது பாட்டுக்கு நடந்து போயிட்டு இருக்க. அரிசி மூட்டை அப்படின்ட்டு அவன் கத்திக்கிட்டு போயிட்டு இருக்கான். அது கேட்கவே இல்லைன்னொன்னே அவன் முன்னாடி போய் நின்றுட்டு இன்னும் அரிசி மூட்டை எப்படி இருக்குன்னு கேட்க அந்த பிள்ளைக்கு சரியான காண்டாயிடுச்சு. எவ்வளோ நாள் சொல்கிறது அப்படி கூப்பிடாத அப்படின்ட்டு இருக்க. 3 வருஷம் ஆச்சுல உன்னை பார்த்து எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டுட்டு இருக்கு. நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு வலிய பிரியாங்கிற மாதிரி அந்த புள்ள பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. இன்னும் 3 வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் ஞாபகம் இல்லையா என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அந்த புள்ள கொஞ்சம் கூட கண்டுக்கல. முடியெல்லாம் கூட கட் பண்ணிட்ட போலன்னு இருக்க. கரெக்டாக அவன் அரிசி மூட்டன் மறுபடியும் கடுப்பேற்றிட்டு இருக்க. அந்த புள்ள டென்ஷனே ஆயிடுச்சு. அப்படி கூப்பிடாதுன்னு நான் சொல்கிறேன்லன்னு கத்திக்கிட்டு இருக்க. சரி விடு காலேஜில் பார்த்தது இப்போ ரொம்ப நாள் கழிச்சு பார்த்திருக்கோம், இதனா பேசலாம்லன்னு சொல்லிட்டு இருக்க. இந்த புள்ள பேசுகிற இன்ட்ரெஸ்ட் எல்லாம் இல்லை. இவன் சிரிக்கிறத பார்த்தே அந்த புள்ள கேட்டுக்கிட்டு இருக்கு. இன்னும் டீப்ரொமோட்மெண்ட் ஆகிட்டியாமா, இன்னும் உனக்கு என் மேலே க்ரஷ் இருக்கா என்னன்னு கேட்டுட்டு இருக்க. இவன் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் ஆமான்ட்டு ஓப்பனாக சொல்லிட்டு இருக்கான். ஏதோ ரூம் இருக்கு இதை பறக்கிற அளவுக்கு பண்ணிடாத அப்படின்ட்டு அந்த புள்ள பாட்டுக்கு போயிட்டு இருக்க. அட இருமான்ட்டு இவன் பின்னாடியே போயிட்டு இருக்கான். அப்போதான் பார்த்தீங்கன்னா அந்த கட்டை சண்டை போட்ட ஹீரோ இருக்கான்ல, அவன் கார்லேருந்து இறங்கினோடனே நம்ம ஹீரோவோட மூஞ்சி அப்படியே மாறிடுது. அவன் வந்து இந்த மாதிரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் போலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இந்த பொண்ணு நாளைக்கு பேசிக்கலாம்
பேசிக்கலாமேன்ட்டு இவன் மதிக்காமல் போயிட்டுருக்கா. நம்ம ஹீரோக்கு இந்த பையனை பார்த்தோன்னே சரியான கடுப்பு வந்துருச்சு. அவன் கொஞ்சம் பேசலன்னு வந்தால் கூட இவன் முறைச்சு பார்த்துக்கிட்டு வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோக்கு ஏதோ ஒரு மெசேஜ் வருது. என்னென்னா நம்ம ஹீரோ ஏதோ நூடுல்ஸ் ஷாப் இருக்குல்ல, அதுக்கு இந்த போர்டு மாதிரி இருக்கும், அதை கொண்டு போயிட்டுருக்காங்க. அங்கே போனானே சரி அந்த நூடுல்ஸ் விற்கிறவங்களை பொறுத்து இவர் அவ்வளோ சந்தோஷமாக இருக்க. அவங்களும் வந்துட்டியாப்பான்ட்டு நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. இவங்க யார் என்னன்னு தெரியல. இந்த மாதிரி எங்கே போயிட்டு அவங்க பையன் அப்படின்னு கேட்டுருக்க. ஆமாம் கோச் கூப்பிட்டாங்கன்னு போயிருக்கான் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. கோச்சா அப்படின்ட்டு இவன் கேட்டுக்கிட்டு இருக்க. ஆமாம் மறுபடியும் இந்த மாதிரி அவனுக்கு ஏதோ வேலை வாங்கி கொடுத்துருக்காரு அவர். பட் பாவம் காலையிலேருந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கான். 2 வாரம் ஆச்சு, பேசுறதும் இல்லை ஒன்றும் பண்ணுறதுன்னுட்டு அவங்க அம்மா அவங்க பையனை பற்றி மிஸ் பண்ணுறத சொல்லிட்டு இருக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா அவன் ஏதோ ரூம்குள்ளேயாட்ட போய் பார்க்குறான். போய் பார்த்ததுக்கப்புறம் தான் அவன் பெட்டி எடுக்கிறான். அந்த பெட்டிக்குள்ளே எல்லாமே இவங்க வாங்கின மெடல்ஸ் இருக்குல்ல, இவங்களும் அந்த பையனும் அவங்க சேர்ந்து வாங்கின மெடல்ஸு அந்த ஃபோட்டோஸ் தான் ஞாபகம் வருது. ஒரு காலத்தில் எப்படி இருந்தோம் இப்போ இப்படி ஆகிட்டோமேங்கிற மாதிரி அவன் பார்த்து ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்க. அந்த பையனோட ஞாபகத்தில் அவன் அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் தான் பார்த்தீங்கன்னா இவன் ஏதோ போஸ்டராட்ட எடுத்துட்டு இருக்கான். அந்த போஸ்டரில் பார்த்தீங்கன்னா இவன் தேடி வந்திருக்கான்ல அந்த பையன், அவன் பேர் மின்னுக்கும் இவனுக்கும் போட்டிங்கிற மாதிரி வந்துட்டு இருக்க. அந்த போஸ்டர் பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். மின்னோட அம்மா பார்த்தீங்கன்னா வீடு ஏதோ கிடைக்கலன்னா இங்கே தங்கிக்கலாம்ல அப்படின்ட்டு அவங்க பையன் மாதிரி தான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இந்த பிரச்சனை இல்லை, நான் சீக்கிரமாகவே வீடு கண்டுபிடிச்சிட்டேன், இன்னைக்கு அதுக்கு தான் போய் பேக் பண்ணணும், நான் கிளம்புறங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு வந்துட்டு இருக்க. வர வழியில தான் பார்க்குறான் நம்ம ஹீரோயின் ஹான் இருக்கான்ல, அவனோட ஃபோட்டோவை யாரும் தள்ளி விட்டுருக்காங்க. டே என்ன காரியடா பண்ணிட்டீங்கன்ட்டு அவன் ஃபோட்டோக்கு ஸ்க்ராட்ச் விழுந்து அதை தொடச்சிட்டு இருக்க. அப்போ நம்ம ஹீரோயினை பார்த்து பல்ல இழிச்சிட்டு இருக்கான். வீட்டுக்கு போனோடனே பார்த்தீங்கன்னா மின்னுக்கு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கான். இந்த மாதிரி ஏன்டா ஃபோனே எடுக்கிறதுல உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும், டைம் இருந்தால் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன். அவன் அவ்வளோலாம் ரிப்ளை பண்ணாத மாதிரி தான் தெரியுது. அப்போ தான் இவனுக்கு ஒரு சுச்சுவேஷன் வந்திருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அடுத்து இவன் ப்ரீ ஃபைனல் அதில் தோற்று போயிருப்பான். அடுத்து ஃபைனலில் மேட்ச் கப் அடிப்பானா இல்லையா அப்படின்ட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. யாருமே இல்லாத போது ஹீரோயின் தான் கூட வந்திருப்பான். வந்து அவள் சும்மா தலையை கிண்டி விட்டுட்டு கோதிட்டு அவளோட ஸ்டிக்கர் ஒன்று இவன் மூஞ்சியில் ஒட்டிட்டு போயிருப்பான். அது பார்த்தீங்கன்னா யாருமே இல்லாத போது அந்த ஸ்டிக்கர் அவனுக்கு அவ்வளோ கான்ஃபிடென்ஸாக இருக்கும். இன்னுமே அவன் அந்த கவரில் தான் ஒட்டிட்டு இருப்பான். அதனால நம்ம ஹீரோயின் அவனுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கும். அதை நினச்சிட்டு சிரிச்சிட்டு இருக்க. ஆனால் அந்த கண்ணாடிக்காரன் எதுக்கு அங்கே வந்தான், இதுக்கு நம்ம ஹீரோயின் கூட வந்தான் அப்படின்ட்டு இவனுக்கு அதுவே மண்டையில் ஓடிட்டு இருக்கா. அதை நினச்சி பார்த்துக்கிட்டு இருக்கான். அடுத்து நெக்ஸ்ட் டே நம்ம ஹீரோயின் போகிறா. ஆஃபீஸ் போகும்போது அவளுக்கு பார்க்குறா அவளோட ஃபோட்டோக்கு யாரோ இந்த பேண்டேஜ் ஒட்டியிருக்காங்க. இவளுக்கும் நம்ம ஹீரோ மேலே பிடிக்கும் போல. ஹீரோ தான் நேற்று இந்த பேண்டேஜ் ஒட்டியிருப்பான்ல, அதை நினச்சிட்டு இவன் இன்னும் மாறவே இல்லைங்கிற மாதிரி நம்ம ஹீரோவை நினச்சி சிரிச்சிட்டு போயிட்டு இருக்க. அங்கே சீஃபெல்லாம் எப்படியோ அடுத்த திட்டு வாங்குறதுக்கு ரெடியாக டையெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. நல்ல முடிஞ்சதுக்கு என்ன பண்ண முடியுமோ நல்லா பண்ணிட்டல அப்படின்ட்டு அவர் புலம்பிட்டு இருக்க. அட ரிலாக்ஸாக இருங்க சீஃப் அப்படின்ட்டு இவன் டைக்கு ட்ரெஸ் ஆக்கில் அவர் கழுத்தை நினச்சிட்டு இருக்கான். டே விட்ரா கொண்டாதடா அப்படின்ட்டு அவங்க காமெடி பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம உள்ளே போகலாமா அப்படின்ட்டு 2 பேரும் கதவு தட்டிட்டு இருக்காங்க. கதவு தட்டுறோம், கதவு திறக்கவே மாட்டேங்குது. ஹீரோவை தட்டி பார்க்குறாங்க, திறக்கவே இல்லை. இப்போ நான் பாருங்க இந்த கதவை உடைக்க போகிறேன்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா இது பண்ணிக்கிட்டு இருக்க. அப்போ தான் 2 லேடிஸ் வராங்க. வந்த உடனே ஐயோ நீங்களா அப்படின்ட்டு ஹீரோ பார்க்குற மாதிரி வந்து அந்த கண்ணாடிக்காரன் இருக்கான்ல அவன்கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க. சீஃபுக்கெல்லாம் லைவாக பார்த்தோன்னே சரியான காமெடி ஆயிடுச்சு. நான் கூட உன்னதான் சைன் வாங்க வராங்கன்னு நினச்சி தெரியுமாட்டு அவர் விழுந்து சிரிச்சுட்டு ஹீரோட்ட சொல்லிட்டு இருக்காங்க. சில்வர் மெடல் வாங்கினா அவன் இப்படி இருக்கான், கோல்டு மெடல் அஸ்னி பாரு உன் வாழ்க்கை அப்படின்ட்டு இருக்க. அவர் பார்த்தீங்கன்னா வந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இன்னைக்கு நான் தான் உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க, என்ன தான் நான் தான் விசாரிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன். சீஃப் சரி ஸ்டார்ட் பண்ணலாமான்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆமாம் நான் லேட்டாக வந்திருக்கேன், அதனால எதுவும் தப்பாக எடுத்துக்காதீங்க அப்படின்ட்டு இவங்க பேசிட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் லேட்டாக வந்தால் சாரி சொல்லணும், நீங்கள் ஒன்றும் சொல்லவே இல்லைங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்கான். ஏண்டா நீ வேற முடிச்சு விட்டுருவா போலன்னு சீஃப் பார்த்துக்கிட்டு இருக்க. இவங்க இன்வெஸ்டிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது. அப்புறம் என்ன நடந்துச்சுன்னு காட்டல. ஹீரோ நல்லா பிடிச்சி சாப்பிட்ருக்காங்க. இந்த மாதிரி நான் சீனியரு அதனால கூட அவன் என்ன மன்னிச்சு விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அவன் நினச்சி ரிப்போர்ட் கூட மாற்றி கொடுக்கலான்னு சொல்லிட்டு இருக்க. போலீஸாக இருந்துட்டு எப்படி நீங்கள் கனெக்ஷன்லாம் யூஸ் பண்ணலாம், நேர்மை தானே முக்கியம்ன்ட்டு ஹீரோ சாப்பிட்ருக்காங்க. ரொம்ப கம்மியாக சாப்பிட்ற போல, நான் வேணா 2 ஆர்டர் பண்ணிட்டேன் அப்படின்ட்டு சீஃப் மாறி கலாய்ச்சிட்டு இருக்காங்க. நீ பண்ண காரியத்துக்கு எப்படி பொறுத்து போயிருக்க பாரு அப்படின்ட்டு இருக்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அப்செட்டாக இருந்தீங்கன்னா அவனை எப்படி பிடிக்கிறது, தங்கப்பணம் பிடிக்கிறதுக்காகவே சாப்பிடணும்லன்ட்டு இருக்க. அங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோயின் வந்தோடனே சரி இவளுக்கு பல்லெல்லாம் காமிச்சிட்டு இருக்க. கரெக்டாக பின்னாடியே அந்த கண்ணாடியும் வருது. பார்த்த உடனே ஹீரோக்கு சரியான காண்டாயிடுச்சு. அவன் பாட்டுக்கு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்க. 2 பேரும் அற்புதமாக இருக்காங்க. அப்புறம் எதுக்கு பிரேக்கப் பண்ணாங்கிற மாதிரி சீஃப் அவங்க 2 பேரும் பிரேக்கப் பண்ண விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு அந்த புள்ள பக்கத்தில் வந்தோடனே சரி அப்படியே பல்ல கட்டுறாங்க. ஆனால் அவள் வேற டேபிளில் தான் மிஸ் ஹான் உட்காந்துக்கிட்டு இருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியல, அவர் வேற டிபார்ட்மெண்ட் போல. அவர் பார்த்தீங்கன்னா இந்த கண்ணாடிக்காரோட டிஃபன் பாக்ஸ் தள்ளி விட்டுட்டு பேசிட்டு இருக்காங்க. நீ கொடுத்த ஒரு ரிப்போர்ட்டால் என்னோட 2 டீம் மெம்பர் சஸ்பெண்ட் ஆயிட்டாங்க. இவன் சுற்றிட்டு இருக்கான் பார்த்தியா, இவனுக்கு ப்ரொமோஷனே கிடைக்காத மாதிரி ஆயிடுச்சு. நீ என்ன பண்ணியிருக்க தெரியுமா, உனக்கு இதெல்லாம் அசிங்கமா இல்லையா அப்படிலாம் பண்ணுறதுக்குன்ட்டு அவர் கழுவி ஊற்றிட்டு இருக்காங்க. என் வேலையை தான் நான் செஞ்சேன் அப்படின்ட்டு அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. கஷ்டப்பட்டு வேலை வாங்கிட்டு தானே தெரியும், நீ தான் எவனோ ஒருத்தரை வச்சு உள்ள வந்தவன் தானே, எப்படியோ கொலிக்ஸோட முதுகுல குத்துறது நிறுத்திட்டு முதல்ல உண்மையான கிரிமினலை பிடிக்கிற வேலை பாரு அப்படின்ட்டு இவர் திட்டிட்டு இருக்க. ஹீரோன்ட்டு எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. இப்படியே நீ பண்ணிட்டு இருந்துன்னு வச்சுக்கோ, கண்டிப்பா நீ பெருசாக தான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவேன்ட்டு அவர் சரியா பிளாக்மெயில் பண்ணிட்டு போயிட்டு இருக்க. ஹீரோக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மனசுல லைட்டாக குழுகுலுன்னு தான் இருக்கு. ஆனால் அவருக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கு முன்னாடி பேசிட்டாங்கிறது பெருசெல்லாம் எடுத்துக்கல. அவர் வெளியே வந்துட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்ட்டு பேச வரா. இவங்க 2 பேரும் பேச வராங்க.
அப்படின்ட்டு அதோட எபிசோட் முடிக்கிறாங்க. ஃபஸ்ட் எபிசோடு அதுவும் ஒலிம்பிக்ஸ் கேம்ஸ் அந்த ரிலேட்டடாக வரங்காட்டி இது கொஞ்சம் இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் கைஸ் இருக்கும். நெக்ஸ்ட் எபிசோட் தான் போக போக பார்த்தீங்கன்னா சரியாக கொண்டு போயிருப்பான். இது ஆன்கோயிங்கில் ஹை ரேட்டடாக போயிட்டுருக்கு, அதனால தான் போட்டேன். கண்டிப்பாக இந்த எபிசோட் பிடிச்சிருக்கா இல்லையா, நெக்ஸ்ட் எபிசோட் போடலாமா வேண்டாமான்ட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு பக்கமான எபிசோடில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை ஸ்வீட்டீஸ்.